இன்னைக்கு எப்போதும் போல கற்பகவல்லி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். இட்லி அப்படிங்கிறதுனே நாங்களாம் வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லிட்டு இட்லினாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் எங்கள் ஜென்ரேஷனில். இப்போ எங்கள் பசங்க ஓரளவுக்கு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பேர குழந்தைங்கள்லாம் வந்து இட்லியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இட்லியை பற்றின நிறைய மிஸ்கன்செப்ஷன் போயிட்டுருக்கு. இட்லியினுடைய பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் அதே நேரம் வந்து இன்னொரு விஷயம் மனசை நெருடுற விஷயம் இங்கே இருக்குது. நம்ம வீட்லேயே அரைச்சி நொதிக்க வச்சு பண்ணுறது வேறு. இப்போ யார் பார்த்தாலும் கடையில் ரெடியாக கிடைக்குதுன்னு வாங்குறாங்க. அதனால ஏதாவது ஹார்ம்ஃபுல்லாக இல்லை ஏதாவது போட்டிருக்காங்களா அந்த விஷயமும் சேர்த்து சொன்னால் நல்லாயிருக்கும். நிச்சயமாக பேசலாம் மேம். இட்லி இப்போவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்டு தான். ஸோ இட்லி வந்து நிறையா கன்சப்ஷன் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனாலேயோ என்னவோ தெரியல, நிறையா இந்த டயபெட்டிஸ்க்காக ஸ்டாப் பண்ணுங்கள், நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது வேண்டாம், சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும் வேண்டாம், இப்படிலாம் நிறையா வந்து இட்லியோட கன்சப்ஷனே குறைஞ்சிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இட்லியை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ நிச்சயமாக அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான என்னென்னா கண்டென்ட் இப்போ ஒரு வாட்டி பேசியிருந்தோம் அமினோ ஆசிட் அப்படிங்கிறது. ஸோ இட்லியில் வந்து ரைஸும் இருக்குது தாலும் இருக்குன்னும் போது அது கம்ப்ளீட் அமினோ ஆசிட் அப்படிங்கிறது. ஸோ கம்ப்ளீட் ப்ரோட்டீன் பாடியில் வந்து கிடச்சிருது. ஸோ அது எவ்வளோ இட்லி சாப்பிட்றீங்க அண்ட் அது கூட என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம், எப்போவுமே அதுதான். ஸோ அதோட நீங்கள் சாம்பார் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த தாலில் இருக்கிற அமினோ ஆசிடும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஆகும். பாடிக்கு தேவையான வெஜிடேரியன்ஸ் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அவங்க பாடிக்கு கிடைக்க போகுது. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் அதில் ஃபைபர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது பேலன்ஸ்ட் மீலாகவும் ஆகிடும். தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் மீலாக ஆகிடுது. இட்லி அப்படிங்கிறது வந்து ஒரு நாட் குட் ஃபுட், ரொம்ப கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம், சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகிடும் அப்படிங்கிறது கட் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. நிச்சயமாக அது ரொம்ப கம்ப்ளீட் அமைனோ ஆசிட் இருக்கிற ப்ராப்பர் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னே கூட சொல்லலாம். அது நீங்கள் என்ன மாதிரி அக்கம்பனிமெண்ட்ஸோடு வச்சு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான். ஸோ 2 இட்லி சாப்பிட்றீங்கன்னா ஒரு பெரிய பவுல் ஆஃப் சாம்பார் அது கூட ஒரு ஃபுல் பவுல் ஆஃப் வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் மீல் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் ஆல்சோ கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இட்லின்னு சொல்லும் போது அது ஸ்டீம்ட் ஃபுட் மேம். ஸோ ஆயில் கிடையாது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அது பாடிக்கு சூட் ஆகும். அண்ட் ஈஸி டைஜஸ்டபிள், எக்ஸலண்ட் ப்ரோபயோட்டிக், ஃபர்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். குட் பாக்டீரியாஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஏஜ்ட் பீப்புளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பாடியில் ப்ரோட்டீன் அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபுட். 3 டைம்ஸுமே சாப்பிடலாமான்னு கேட்டால் கூட எஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த 3 டைம்ஸும் சாப்பிட்றதுக்கு என்னென்னா ரைஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இதில் ரைஸும் இருக்குது, உரத்தாலும் இருக்குது, கம்ப்ளீட் ப்ரோட்டீனாகவும் கிடைக்குது. ஸோ ஈஸி டைஜஸ்டபிள். அந்த அக்கம்பனிமெண்ட்ஸை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்லி வந்து ஒரு பெஸ்ட் வே ஆஃப் ஈட்டிங். ஸோ இதில் நீங்கள் 2வது கொஸ்டினாக கேட்டது வந்து கடையில் வாங்குகிற மாவு, கண்டிப்பாக வந்து அதில் அட்வான்டேஜ் நான் எதுவும் பார்க்குறதில்ல. பிகாஸ் வீட்டில் நீங்கள் செய்கிற மாவுக்கும் வெளியில் என்ன என்விரான்மெண்ட்டில் அது செய்கிறாங்கங்கிறது நிச்சயமாக தெரியாதுல. அதில் போடுற வாட்டர்லேருந்து அதுக்கு போடுற ரைசிங் ஏஜென்ட்லேருந்து எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல் தான். ஸோ க்ளீனான கண்டிஷனில் அது ப்ரிப்பேர் ஆகுதா ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அது வந்து குக்டு கிடையாது. ஸோ அதனால ஈஸி கிராஸ் கண்டாமினேஷன் வந்து உங்களுக்கு நடந்துடும். அண்ட் செகண்ட் வந்து அதை புளிக்க வைக்கிறதுக்காக நிறைய ரைசிங் ஏஜென்ட் லைக் பேக்கிங் சோடாலேருந்து பவுடர்லேருந்து ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ணி அதை பேக் பண்ணுறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். ஸோ அப்போ வந்து பேக்கிங் சோடாவோ இல்லை பேக்கிங் பவுடர் நிறையா போட்டு ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட்கட்ஸ் பண்ணுறாங்க. கலர், அந்த ஃப்ளஃபினஸ் இருக்குது இல்லைங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏஜென்ட்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்ஸ்லாம் நிறையா போடுறாங்கங்கிறது பேப்பர்ஸ் நாங்கள் நிறையாவே படிக்கிறோம். ஸோ ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் வீட்டில் பண்ண முடியாதுங்கிறது தான் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட். பட் அதுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நிறையா நீங்களாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணுங்கள். இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஹோம் பாட் இந்த மாதிரி வீட்லேயே பண்ணுற மாவு அந்த மாதிரி யார்கிட்டையும் தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்து வாங்குங்க. கண்டிப்பாக ஒன்று பேக்கில் வந்து வருது அப்படின்னா அதுக்கான ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நமக்கு கிடைக்காது. பிகாஸ் அதுக்கு ஒரு இட்லி மாவோட டேஸே வந்து ஒரு 2 to 3 days தான். பட் ஆனால் நீங்கள் அது கடையிலேருந்து வாங்குறீங்கன்னா ஈஸியாக 1 week 10 days வச்சுக்கிறீங்க. அப்போது கண்டிப்பாக அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லைன்னா அத்தனை நாளைக்கு வைக்க முடியாது.
ஸோ பர்பஸே சால்வ் ஆகுறது இல்லை. அண்ட் நீங்கள் போடுற அந்த ரேஷியோ, ரைஸ் அண்ட் உரத்தாலோட ரேஷியோ அதை அவங்க மீட் பண்ணுறாங்களான்னு உங்களுக்கு தெரியாது கடையிலேருந்து வாங்குறதுல. ஸோ எந்த ஒரு அட்வான்டேஜும் அட்லீஸ்ட் நான் பர்சனலாக ஸ்டோர் பாட் மாவில் சொல்ல மாட்டேன். கன்வீனியன்ஸு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தவிர அதில் எந்த ஒரு அட்வான்டேஜும் நான் அங்கே பார்க்கல. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இட்லிங்கிறது வந்து மில்லட்ஸில் பண்ணலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் பண்ணலாம் அப்படின்னும் போது வீட்டில் பண்ணுறது ஒன்று தான் அட்வைசபிள் அப்படிங்கிறது என்னோட சஜஷன் மேம். ஸோ இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம் இட்லி அப்படின்னும் போது. ஸ்டோர் பாட்க்கு கண்டிப்பாக பிக் நோன்னு சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூம்மா. ஆக்சுவலி இப்போ இட்லிங்கிறப்ப மிக்சியில் அரைச்சா சரியாக வராது, ஓரளவுக்கு தான். அதே நம்ம கிரைண்டர், ஸ்டோன் கிரைண்டருங்கிறப்ப அது வந்து மாவு சூடாகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும், அதாவது 8 மாதம் 9 மாத குழந்தைங்களிருந்து 90 வயசு வயதானவங்களுக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டு அப்படிங்கிறப்போ இட்லி மட்டும்தான் சொல்ல முடியும். உலக அளவில் நீங்கள் எதை பார்த்தாலும் பெஸ்ட்டு ஃபுட்டுங்கிறது இட்லி தான். ஓகே, அதனால் வந்து இட்லி பிரியர்களுக்கு ஒரு சந்தோஷம், இட்லி பிடிக்காதவங்களுக்கு ஒரு கஷ்டம். ஆனாலும் வந்து இட்லியினுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த காலத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வண்டர்ஃபுல் ஃபுட்டுன்னு சொல்லலாம். தேங்க்ஸ்மா ஃபார் ஷேரிங் எவ்ரி திங். ஓகே, தேங்க்யூ ஃபார் கமிங் டு தி ஷோ.